அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு விடயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான் நிரலில் வந்திருக்கின்றேன். என்னவென்றால், இந்த பிறை சம்பந்தப்பட்ட விடயமாக ஒரு பொதுமகன் என்ற முறையிலே நான் சில ஆதங்கங்களையும் கேள்விகளையும் இந்த உலமா சபையிடம், ஜம்மியத்துல் உலமா சபையிடம் கேட்பதற்கு நினைக்கின்றேன். நிச்சயமாக இது மக்களும் புரிந்து கொள்வார்கள் நினைக்கின்றேன். இதை கூட சிந்தியுங்கள் நான் சொல்லுவதை. என்றால், சொன்னவர்கள் பெரியவர்கள், சொன்னவர்கள் கோட்டு சூட்டு போட்டவர்கள், சொன்னவர்கள் பெரியார்கள் என்று சொல்லியே நம்முடைய சமூகம் கேள்வி கேட்காமலேயே ஒரு சமூகம் வாழ்ந்து முடிந்து விட்டது. நம்மளுக்கு தெரிந்த விடயங்களை, அறியாத விடயங்களை தெரிந்தவுடன் கேட்பதும், சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக சில கேள்விகளை கேட்பதும் வழமை. அந்த வகைத்தான் நான் இதை கேட்கின்றேன். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். இன்று நாங்கள் பெருநாள் கொண்டாடவில்லை. நாங்கள் உலமா சபை ஜமீதுல் உலமா சொன்னதை போன்றுதான் நாங்கள் நாளைக்கு பெருநாள் கொண்டாட இருக்கிறோம். அது ஒரு விடயம். ஆனால் நேற்று நடந்த விடயம் என்னவென்றால், பிறைக்குழு கூடுகிறது. பிறைக்குழு கூடுகிறது என்றாலும் என்ன அர்த்தம் அது? அதாவது பிறை தென்படலாம், தென்படாமலும் விடலாம். அது ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நாங்கள் அதை தீர்மானிப்பதற்கு தான் ஒன்று கூடுகிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்ப அதை பல செய்திகள் நாடு ஃபுல்லா பரவுவதன் காரணமாக மக்கள் எதர்ச்சியாக அதற்கென்று மெனக்கட்டு பார்ப்பவர்கள் பார்ப்பார்கள், எதர்ச்சியாக செல்பவர்கள் பார்ப்பார்கள், வயலுக்கு செல்பவர்கள் பார்ப்பார்கள், மீன்பிடிக்க செல்கின்றவர்கள் பார்ப்பார்கள், எதர்ச்சியாக பார்ப்பார்கள். அவர்கள் பாமர மக்கள். ஆனால் ஒரு விடயத்தை அவர்கள் பிறையை கண்டுவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் துல்லியமாக என்ன டைம், இது கம்ப்யூட்டர் நேரம் என்னென்றெல்லாம் அவர் பார்க்க மாட்டார்கள். குறிப்பாக வந்து சொல்வார்கள், பிறையை கண்டோம், இவரும் கண்டார், அது ஒரு 6 மணி 6:30 மணி 7 மணின்னு சொல்வார்கள். ஆனால் கண்டது உண்மை. அவர்கள் அந்த சொல்லும் முறை தெரியாமல் இருக்கலாம். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? இதனை கண்டதற்காக 4 பேரை சொல்லுவார்கள். அந்த உலமா சபையிடம் சொல்லுவார், அந்த ஏரியா உலமா சபையிடம் சொல்வார்கள். உலமா சபையும் இதனை தீர்மானித்து விட்டு இதனை மேலிடத்துக்கு, அதாவது கொழும்பில் உள்ள உலமா பிறைக்குழுவினர் அறிவிக்கிறது முயற்சிப்பார்கள். இதற்கு நிச்சயமாக 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ 20 நிமிடங்களோ காணாது. குறைந்தது ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலங்கள் இதற்கு தேவைப்படலாம். இது யதார்த்தம். இதைத்தான் நான் கூட கேட்கின்றேன் நான். அப்ப பிறைக்குழு கூடியிருக்கிறது. மக்கள் அப்படி கண்டிருப்பார்கள் என்று சொன்னால் 6:30 மணிக்குள் கண்டிருப்பார்கள், அல்லது 7 மணிக்குள் கண்டிருப்பார்கள், அல்லது காணாமலும் விட்டிருப்பார்கள். கண்டிருந்தால் அவர் அறிவிப்பதற்கு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஆகலாம். நாம் பொறுமையாக இருப்போம், அதனை தீர விசாரித்து விட்டு முடிவெடுப்போம் என்று இருப்பதை விட்டுவிட்டு 7:15 பிறை காணப்படவில்லை என்று அறிவித்துவிட்டு கலைந்து சென்றிருக்கின்றீர்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று நான் கேட்கின்றேன். அப்ப நாட்டில் உள்ளவர்கள் பிறையை கண்டால் தொலைத்தொடர்பு மூலமாக லைவ்ல இருந்து கொண்டு பார்த்திருப்பார்கள். அப்படி என்றால் உண்மை. நீங்கள் லைவ்லே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், லைவ்லே அவர்கள் சொல்லவில்லை அல்லது அதை தீர்மானித்து விட்டு சொல்ல நியாயம் இருக்கலாம். இது எங்கே இருக்கிற மக்கள் காணுகிறார்கள், அவர்கள் பாமர மக்கள், அவர்கள் வந்து உரியாக்களுக்கு அறிவித்து, அவர்கள் தீர்மானித்து உங்களுக்கு அறிவித்து, நீங்களும் சரியா புலையாண்டு தீர்மானிப்பதெல்லாம் குறைந்தது 2-3 மணித்தேலம் ஆகும். பிறை தென்படவில்லை என்று 7:15 தான் அறிவிக்கணும் கட்டாயம் கிடையாது. ஒரு காலத்தில் 4 மணிக்கெல்லாம் அறிவித்திருக்கிறீர்கள், சுபோக்கெல்லாம் அறிவித்திருக்கிறீர்கள், சகரு கூட அறிவித்திருக்கிறீர்கள். ஏன் அவதி காட்டுகிறீர்கள்? ஏன் அந்த 7:15 அறிவிக்கணும் ஏன் கட்டாயமாக நீங்கள் யோசித்தீர்கள்? மர்மம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டு இப்படியான செய்திகள் வரலாம், அதற்கிடையில் நம்ம கடையை சாத்தி விட்டு சென்று விடுவோம் என்று சென்றீர்களா என்ற சந்தேகம் பொதுமக்களாக எங்களுக்கு ஏற்படுகிறது. இப்ப இது உங்களுக்கு அது சாதாரண குழப்பமாக இருக்கலாம். இது இஸ்லாம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளை சம்பந்தப்பட்டது. இதுல பாரதூரங்கள் இருக்கிறது. மக்களை குழப்பக்கூடாது. ஹராம் ஹலால் இருக்கிறது, பேணுதல் இருக்கிறது. நீங்கள் வழிகாட்ட வேண்டும். வழிகாட்ட வேண்டிய நீங்களே தடுமாறுகிறீர்கள் என்று சொன்னால் மக்கள் எந்த அளவுக்கு குழப்பம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். உண்மையில் நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், ஏன் 7:15 அறிவித்து விட்டு நீங்கள் கடையை சாத்தினீர்கள், அதாவது கூட முடிவு கண்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் கடையை சாத்தி விட்டேன் என்று சொல்வதை தப்பா நினைக்க கூடாது. ஒரு இலக்கிய முறையில் சொல்லுகின்றேன், ஒரு ஓமானமாக சொல்லுகின்றேன், தப்பா நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆக இப்படித்தான் கிண்ணியாவிலும் ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல் நடந்து 7 மணியோடு தீர்மானித்து விட்டு சென்று விட்டீர்கள். பிறகு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தவில்லை. பிறகு அது உண்மை என்று அறிந்து அன்று நோன்பு பிடித்தவர்களுக்கும் நன்மை கிடைக்கும், பிடியாதவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று பத்துவா தீர்ப்பு கொடுத்தவர்கள் நீங்கள்.
இது பெரிய ஆச்சரியமான விடயம். சரி, அந்த தவறு அண்டே நடந்து விட்டது. அதே தவிர இன்றும் நடந்திருக்கிறது. இப்ப வானிலை அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார், பிறை காண முடியாது என்று சொல்கிறார். நானும் கலந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் கலந்து கொண்டீங்க அப்படின்டா? முடியாது என்று சொன்னால் கலந்து கொண்டு ஏன் மக்களை நம்ம அதை நம்ம பாசையில் சொல்ல போனால் பேய் காட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். அடுத்தது கண்டவர்களை சந்தேகம் கொள்ள வைக்கிறீர்கள். அப்ப கண்டவர்கள் பாமர மக்கள், அவர்களுக்கு இதை பற்றிய பாரதூரம் மார்க்கம் தெரியாதுவிட்டால் பாரதூரம் தெரியும். நாம் நோன்பை பற்றி சொல்ல போகின்றோம், இதில் ஏதாவது நடந்தால் நம்ம குடும்பத்தை பாதிக்கும், நம்மளை பாதிக்கும் பயம் எல்லாருக்கும் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. லேசாக ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டார். மார்க்க ரீதியாக யாராவது பொய் சொன்னால் அது வேறு விடயம். அது அதை அதை நம்ம ஒரு மௌலை ஒரு இயக்கக்காரர்கள், இயக்கம் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இது பாமர மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த நிலையிலே அவர்கள் வந்து அறிவித்து உங்களுக்கு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட 8 மணியாவது ஆயிருக்க வேண்டும், அல்லது 9 மணி ஆயிரம், 10 மணிக்கு அறிவிங்கள். ஆறுதலாக நல்லா சாப்பிட்டு விட்டு அழகா அறிவிக்கலாம். நமக்கு எடுபடிங்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே, ஏன் அந்த அவதிப்பட்டீர்கள்? கடந்த காலங்களில் இந்த தவறை நீங்க செய்திருக்கிறீர்கள். இதனை பாமர மக்களை குழப்புவதன் ஊடாக நீங்கள் சாதிக்க வருவது என்ன? அல்லாஹ்விலும் பயம் இல்லையா? அல்லது அல்லாஹ்கிட்ட நாங்கள் எதையும் பேசிக்கொள்ளலாம் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? மக்கள் பண்டை பாருங்க, கணக்கு பேர் நோன்பு முடியாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். நோன்பு பிடித்தால் பிறை கண்டிருந்தால் நோன்பு பிடித்தால் அது பிழை. காணாமல் விட்டு நோன்பு விட்டவர்களுக்கும் பிழை. இப்படி பல பிழைகளுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் 7:15 அறிவிக்காமல் ஒரு 10 மணிக்கு அறிவித்திருக்கலாம். 6 அமர நிறைய விசாரணைகளை நடத்தி உண்மை தன்மைகளை அறிவித்திருந்தால் கூட நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நீங்கள் கடந்த கிண்ணியாவில் அறிவித்த போதும் அந்த 7 மணியை தான் எடுத்து விட்டு ஓடினீர்கள். ஆகவே இது ஒரு ஒரு நல்ல விடயமாக தெரியவில்லை. இது நாங்கள் பேசக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. மக்களாகிய நாங்கள் எங்கட ஐயங்களை உங்களோட பேச வேணும். உங்களை குறை சொல்லலை. ஆனால் உங்களை பற்றி உங்களோட விடயங்களை அறிஞ்சு பேசக்கூடிய அதிகாரம் எங்கிட்ட இருக்கிறது. எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, உங்களோட கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது. யாரும் கேட்கவில்லை, நான் கேட்கின்றேன். எனக்கு கேட்ட மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்கின்றேன். ஆகவே பிழை பார்த்தவர்களையும் பிழையாக்கி பிழை பார்க்க வச்சு திரும்ப நீங்க 7 மணிக்கு ஆஃபீஸை மூடி போட்டு போறேன்னு சொன்னா அது அழகு இல்லை. அது அப்ப நீங்க சொல்லணும் என்னன்னா 7 மணிக்குள்ள அரசாங்கம் அறிவிக்க சொல்லி இருக்குது, தாண்டினா அந்த கணக்கு எடுக்க மாட்டாங்க, அதனால நாங்கள் அறிவிச்சோம்னு சொல்லுங்க. அப்ப அப்படி ஒரு கட்டாய நிலைமை இருந்ததா? இல்லையே. முன்பு காலங்கள் எல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு அறிவித்த வரலாறுகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக அதற்கு எதிராக எந்த செயல்பாடு நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறீர்கள் என்பது விளங்குகிறது. இப்போது சொல்லுகிறீர்கள் நீங்கள் மக்களை இப்படித்தான் நடக்கும். அது ஓகே, நீங்க சொல்றதை கேட்கத்தான் போகணும். ஊரை குழப்பப்படா. ஆனா குழப்பினது நீங்கிறத முடிவு எடுக்கணும். நீங்க இனிமேல் இந்த தவறை செய்யாதீங்க. உங்களுக்கு நல்ல கால நேரம், நீங்க ஒரு 12 மணிக்கு அறிவித்திருந்தா கூட எங்க நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நல்ல ஆராய்ச்சி பண்ணி விட்டு தான் சொல்லுகிறார்கள் என்று. ஏன்னால் போன கிண்ணியாவிலே நீங்கள் செய்த தவறே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அது பிறகு நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். ஆகவே உலமா சபை என்பதற்காக, ஜம்மியத்துல் உலமா என்பதற்காக நீங்களாம் பெரியவர்கள் தான். அதற்காக பாமர மக்களை ஏமாற்றுவதோ, அவர்களை தவறாக வழிநடத்துவதோ, அவர்களை ஏளனம் செய்வதோ ஆகுமானதல்ல. இது மக்கள் சார்பாகத்தான் உடன் கேட்கின்றேன் நான். இப்போது சில இயக்கங்கள் இருந்தது, அந்த நேரத்தில் கொஞ்சம் பிளமாய்ந்த இயக்கங்களாக இருந்தார்கள். கிண்ணியாவிலை பிறகண்ட போது அது பிறகண்டது உண்மைதான் என்று சொல்லி அவர்கள் தனியே பெருநாள் கொண்டாடின வரலாறுலாம் இருக்கிறது. இப்போ அவர்கள் கொஞ்சம் கை உடைந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயம் என்னண்டா, இப்போ புத்தகத்தில் கண்டத்தையும் அதே மாதிரி செய்தோம் சொன்னால் நம்ம தனியை தொழுவிக்கணும், போகணும், பெறணும், அது பெரிய விமர்சனங்களை கொண்டு வரும். ஆகவே உலமா சபை செல்றதை கேட்டுப்பட்டு போவோம் என்று அவசரம் அடைஞ்சிட்டாங்க. இனி அவங்க அது கையால மடியால போட்டு அவங்க பேசுறாங்க. நாங்கள் பொதுமக்கள், எங்களுக்கு உங்களோட திருவிழாவில் முழுதும் விளங்குது. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னண்டா, நீங்கள் அவதிப்படணும். 7:15 அறிவிச்சு போட்டு நீ உங்களோட ஆஃபீஸை மூட்டணும். ஆரம்பம் அப்படி ஒரு சட்டம் அதை சொல்லுங்க எங்கள்கிட்ட. அரசாங்கம் உங்களை நெருக்கியதா? 7:15 அறிவிச்சு முடிக்கணும் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொன்னதா உங்களுக்கு? அப்ப நீங்க 7:15 அறிவிக்கங்கடா. 6:38 மட்டும் தான் பர காணலாம் நீங்களே சொல்லுகிறீர்கள். அப்ப சொன்னவன் பல பிரதேசத்தில் இருப்பான். அவன் சொன்னது பொய்யா மெய்யா என்று பார்க்கறதுக்கு ஒரு டைம் கொடுங்களேன். அவன் டைமை கொடுக்கலண்டா யார போல? அது உங்களோட போல. அப்ப உங்களுக்கு எங்களுக்கு சந்தேகம் பெருகுது. ஆகவே தயவு செய்து மக்களை குழப்பாதீர்கள்.
மார்க்க விஷயத்தில் குழப்பாதீர்கள். நீங்க சொல்வதை கேட்கின்றோம். அதற்காக நீங்க சொல்லும் பொய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.